வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நமக்கும் எல்லாருக்குமே முக்கியமாக தேவைப்படக்கூடியது. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் மூலியமாக நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நிறைய பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ புதுசாக நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைகளும் ஒரு மனிதரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமானது நமக்குள்ள என்ன திறமைகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து காலேஜுக்கு போகிறவங்க. இப்போ 10th முடிச்சுட்டு +1 என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், +2 முடிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கலாம். இப்போ டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. டிகிரி ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அடுத்தது மேலே டிகிரி படிக்கலாமா, இல்லை நம்ம வேலைக்கு போகலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வீட்லேயே இருக்கலாமா, இல்லை யூஜி வேறு எதாவது பண்ணலாம், எப்படின்ற பிஜி எதாவது பண்ணலாமான்னு இந்த மாதிரி பல குழப்பங்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் சரி, இந்த வேலைக்கு போயிட்டுருக்கோம், எனக்கு வேலையே பிடிக்க மாட்டேங்குது, இப்போ அடுத்த வேலை ஏதாவது வேறு இருந்தாலும் பெட்டராக இருக்கும், ஆனால் நான் இந்த வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை இந்த வேலையை விட்டு நான் வேறு ஏதாவது வேலையை பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டுக்குள்ளே போகலாமா, நான் இப்போ இருக்கிற ஃபீல்டு விட்டு வேறு ஏதாவது ஃபீல்டுக்குள்ளே போகலாமா, ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எனக்கு பிடிக்காத வேலை செய்கிற மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இந்த பணத்துக்காக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ யாரெல்லாம் இந்த கிளாஸ் கற்றுக்கலாம், இந்த பயிற்சி கற்றுக்கலாம் அப்படின்னா, ஈவன் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களும் கற்றுக்கலாம். அவங்களோட இன்னர் டேலண்ட் என்ன இருக்குது, ஹிடன் டேலண்ட் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தவிர ரொம்ப முக்கியமாக 8, 9, 8th 9th 10th 11th 12th படிக்கிறவங்க, டிகிரி படிக்கிறவங்களும் இந்த இது கற்றுக்கலாம், இந்த கிளாஸ்க்கு அட்டன் பண்ணலாம். இதில் முக்கியமாக குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, பேரண்ட்ஸ் நீங்களும் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2 விஷயம், ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளும் வெளியில் வரும், இன்னொன்று குழந்தைங்களுக்கு கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த குழந்தைகள் இந்த திறமை இருக்குப்பா, இந்த திறமையை வச்சு இப்படி படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதனால் எல்லாருமே கலந்துக்கோங்க, இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு குழந்தைய ஒரு 10th படிக்கிறவங்க, 8th 9th படிக்கிறவங்கக்கிட்ட போய் இன்னும் என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், வக்கீலாக போகிறேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டர் ஆக போகிறேன், இப்படின்னு இதுதான் சொல்லுவாங்க. இதை தவிர இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 600 டைப் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, 600 டைப் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, 600 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இதில் எத்தனை பேருக்கு அந்த 600 டைப் ஆஃப் கோர்சஸ் தெரியும்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய டெக்னாலஜி தான் படித்தா ஃப்யூச்சர். இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேனோ டெக்னாலஜின்னு சொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஏரோப்ளைன்லாம் இருக்குது பாருங்கள், அதை பற்றி படிக்கணுன்னாங்க. அதுக்கு முன்னாடி ராக்கெட் சயின்ஸ் படிக்கணுன்னாங்க. அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அப்போ தான் புதுசாக வந்துச்சு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிக்கணுன்னாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் படிக்கணுன்னாங்க. இந்த மாதிரி அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இதுதான் இருக்குதோ தவிர, ஆனால் மொத்தமாக காமனாக இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த 600 டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கிளாஸஸ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ப்ரோக்ராம்ஸ், அதாவது இந்தியாவில் மட்டும் ப்ரொஃபஷன்ஸ். இந்த 600 ப்ரொஃபஷன்ஸ்லேயுமே லெஜண்ட்ஸ் இருக்காங்க, மாஸ்டர்ஸ் இருக்காங்க, கிங் இருக்காங்க. அப்போ எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் நம்மளால் அதில் சாதிக்க முடியும். யார் திரும்ப சாதிச்சிருக்காங்க, அதை உள்ளுக்குள்ளே அந்த ஆத்ம அப்படியே சொல்லும் பாருங்கள், ஆத்மா பேசும் பாருங்கள், எனக்கு இது எடுத்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே ஊறி வரும் பாருங்கள். அந்த மாதிரி வரவங்க அதில் சாதனையாளர்களாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி, இப்போ ஸ்கூல் பசங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த கிளாஸ் படிக்க போகிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த குரூப் போக போகிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜ் சேர போகிறாங்க, நானும் சேர்றேன். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லி அவங்க கேட்டுட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும். ஆனால் அவங்க எஜுகேஷன் சிஸ்டமும் அவங்க படிக்கிற ஒரு கோர்ஸும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்காக போனதுனால இவங்களோடய இன்னர் ஒத்துக்காது, உள்ளுக்குள்ளே ஒத்துக்காமல் இவங்க கஷ்டப்படுவாங்க. இதே அவங்களோட திறமை என்னன்னு தெரிஞ்சு அந்த திறமை சின்ன வயசுலேருந்தே வெளியில் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருப்பாங்க. இந்த உலகத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜி லெவல்லையும் சரி, எஜுகேஷன் சிஸ்டம்லையும் சரி, ஹையர் டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய 2-3 கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி இஸ்ரேல், செகண்ட் ஜெர்மன். இந்த 2 கண்ட்ரி தான் டெக்னாலஜியில். ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் US UKன்னு நினச்சிட்ருக்கோம். மற்ற கண்ட்ரிலாம் எஜுகேஷன் சிஸ்டமில் நல்லாயிருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது ஏன் எஜுகேஷன் சிஸ்டமில் இஸ்ரேல் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தா, சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு என்ன இன்னர், அதாவது உள்ளுக்குள்ளே ஹிடன் டேலண்ட் இருக்குன்றதை வெளியில் கொண்டு அதற்கான பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 15 வயசு 10 வயசு பையன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 வயசு பையனுக்கு மண்ணில் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பிடிச்சிருக்கான்னு பார்த்தா அவனுக்கு 10 வயசுலேருந்து அக்ரிகல்ச்சரை பற்றி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
இந்த மாதிரி நிலம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி செடி வைக்கணும், இந்த மாதிரி இவ்வளோ நாள் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி வரும்போது அவன் 15-20 வயசுக்குள்ளே அவன் மாஸ்டர் ஆகிடுவான் அந்த சப்ஜெக்டில். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்லாம் 20 வயசில் மாஸ்டர் ஆகிடுவான். இப்போ அதுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 வயசு வரலும் நான் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குற விஷயங்களை படிக்கணும். சமுதாயத்தில் அதுவும் ஃபேமிலிக்குள்ளே இருக்குது பாருங்கள். என் பையன் இன்ஜினியரிங் படிச்சிட்டான், அதாவது உங்கள் ரிலேட்டிவ் பையன் இன்ஜினியரிங் படிச்சிட்டான், நீனும் இன்ஜினியரிங் தான் படித்தாகணும். அவன் டாக்டருக்கு படித்தான், நீனும் டாக்டர் தான் படித்தாகணும். இல்லை பேரண்ட்ஸ் என்ன இதில் இருக்காங்களோ, அதாவது பேரண்ட் வந்து அக்கௌண்ட்ஸில் இருந்தாங்க, நீனும் அக்கௌண்ட்ஸ் தான் படித்தாகணும். இந்த பையனுக்கு வேறு ஏதோ ஒரு ஆசை இருக்கும். நண்பன் படம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஒருவர் பாருங்கள். அவருடைய இன்ஜினியரிங் தான் படித்தாகணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருடைய ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா ஃபீல்டுலேயும் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா ஃபீல்ட்லேயும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பசங்களுடைய உள் திறமை என்ன இருக்குது, ஒளிந்திருக்கக்கூடிய உள் திறமை என்ன இருக்குது, ஹிட்டன் திறமை என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த திறமையை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்போவே இருந்தே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக அவங்க வாழ்க்கை 2 விஷயத்தில் நல்லா இருக்குங்க. ஒன்று பொருளாதாரத்தில் நிம்மதியாக சம்பாரித்து சந்தோஷமாக இருப்பாங்க, இன்னொன்று அவங்களோட சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படம் ஆத்ம திருப்தியாக சந்தோஷமாக இருக்குப்பா வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும், இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒன்றா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எங்கேயோ சம்மந்தம் இருக்குங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படித்தது ஒன்று வேலை செய்கிறது ஒன்று, படித்தது ஒன்று வேலை செய்கிறது ஒன்றும்போது இப்போ எல்லாருமே வந்து பணத்துக்காக வேலை செய்கிறோம், கரெக்டு தான். அங்கே பீஸ்ஃபுல்னஸ், மனசு அமைதி எங்கே இருக்குன்னு கேட்டால் மனசு அமைதி பெருசாக இல்லைங்க. ஏதோ வேலைக்கு போகிறோம், ஒரு வீடு வாங்கிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், கல்யாணம் ஆகிடுச்சு, ஃபேமிலி ஆகிடுச்சு. இது ஆண் பெண் எல்லாருக்குமே தாங்க. ஸோ அதனால் இதை பார்க்கணும். சில பெண்கள் வந்து நிறைய டேலண்ட் திறமையோடு இருப்பாங்க, செம்ம திறமையாக இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, பிஹெச்டிலாம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப், இல்லத்தரசியாக உட்காந்துருப்பாங்க. சரி, நான் அவங்கக்கிட்ட கேட்டால் நான் இல்லத்தரசியாக இருக்குங்க, என்னங்கன்னா பண்ணுறது, எனக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். பசங்க இருக்குது, பசங்களை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், மாமனார் மாமியார் பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும். இதில் நான் எங்கே போய் வேலைக்கு போகிறது? இல்லை நான் வேலைக்கு போனால் நான் பணம் சம்பாதிக்க தான் வேலைக்கு போகணும். சரி, நான் பணம் சம்பாதிக்க தான் வேலைக்கு போனால் நான் படித்தது ஒன்று, நான் வேலைக்கு போகிறது ஒன்று, எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ யாராக இருந்தாலும் 2 விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒன்று இன்னர் பீஸ் தேவைப்படுது, உள் அப்படியே ஆழ் மனசுக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்கணும். இல்லைங்கப்பா திருப்தியாக செஞ்சேன்ப்பா, எனக்கு நான் ஒரு விஷயம் செஞ்சேன், எனக்கு திருப்தியாக இருந்துச்சு, திருப்தி, வாழ்க்கை ஆத்ம திருப்தி, அது ஒன்று. அடுத்தது பொருளாதாரம். இப்போ நிறைய பேர் எடுத்துக்கோங்க, ஸ்போர்ட்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸில் எடுத்துக்கோங்க. சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு பிடிச்ச விஷயத்தில் உள்ளேருந்து வெளில வந்தார். அதாவது நிச்சயமாங்க அவர் வந்து 8th படிக்கும்போது 9th படிக்கும்போதோ அவர் ஸ்கூல் படிக்கும்போது அவர் பேட்டிங், நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு சொன்னால் வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, போய் படுறா, ஒழுங்காக வேலையை படுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக சரி போ நீ வந்து சச்சின் டெண்டுல்கராக இருக்க, நீ வந்து வேர்ல்டில் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீ வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுவேன், சூப்பர் பேட்ஸ்மேன் ஆகிடுவேன், நீ போய் விளையாடி கிரிக்கெட் விளையாடி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவரே வந்து தன்னோட திறமையை வெளியில் கொண்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட மேபி சண்டை போட்டுருக்கலாம், திட்டிருக்கலாம், பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கிக்கலாம், சாப்பிடாம கூட என்ன வேணாலும் கஷ்டப்பட்டுருக்கலாம். அப்படி வெளியில் வந்திருக்காரு பாருங்கள். அவர் அப்படி வெளியில் வந்ததுனால தான் இன்றைக்கி மாஸ்டர் பிளாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்டுலேயுமே. இப்போ நமக்கு தெரிஞ்ச பழைய காலத்தில் சொன்னீங்கன்னா எஸ்பிபி, இளையராஜா. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி, பாலசுப்ரமணியம் சார், இளையராஜா சார், கங்கை அமரன் சார், இவங்களாம் வந்து ஒரு வீட்டில் உணவுக்கு அடுத்த வேலை உணவுக்கு இல்லாமல் ஊரை விட்டு, கிராமத்தை விட்டு, அவங்க ஊரை விட்டு ஓடி வந்து ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருந்தாங்களாம். சரிங்களா? ஏன்னா அவங்களோட ஃபீல்டுக்குள்ளே அவங்க வரணுன்றதுக்காக அவ்வளோ ஆதங்கத்தோடு அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்க பெரிய லெஜெண்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி எஸ்பிபினா வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும், இளையராஜனா எல்லாருக்குமே தெரியும், கங்கை அமரன் அவ்வளோ ஃபேமஸான பர்சன். அப்போ தன்னுடைய உள் திறமை, ஆத்ம திருப்தி இருக்குது பாருங்கள், அந்த விஷயங்களை செய்யும்போது அதற்காக நமக்கு பொருளாதாரம் பணம் வந்து சேரும்போது 2மே கிடைக்கும்போது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, ஆத்ம திருப்தி கிடைக்கும், பணம் மட்டும் கிடைக்கலங்க, புகழும் சேர்ந்து கிடைக்குது, பெருமையும் சேர்ந்து கிடைக்குது. இப்போ யாரெல்லாம் லெஜெண்டாக இருக்காங்க, யாரெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உள் திறமையை கண்டுபிடிச்சி அவங்க வெளியில் வந்தவங்க தான் இந்த மாதிரி பெரிய லெவலில் சாதிச்சிருக்காங்க. சாதனையாளர்கள் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வேறு வழி இல்லாமல் அந்த வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது பலரும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் சரிதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய உள் திறமைகள், உங்கள் குழந்தைங்களோட உள் திறமை, ஹிடன் டேலண்ட் இருக்குது பாருங்கள், அது என்ன திறமைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்னர் ஸ்பார்க் ஏஐன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. அந்த அப்ளிகேஷன் மூலியமாக இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி 500லேருந்து 700 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் பண்ண பிறகு உங்களுக்கு அது வந்து ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும்.
அந்த ரிப்போர்ட் 6 டைப் ஆஃப் ரிப்போர்ட் இருக்கும். அதாவது 6 விதமான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எமோஷ்னலி எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கீங்க, எமோஷ்னலி எவ்வளோ பேலன்ஸ் இருக்கீங்க, இல்லை உங்களுடைய உள் திறமைகள் என்ன இருக்குது, நீங்கள் எதை எடுத்தால் எந்த சப்ஜெக்ட்குள்ளே போனால் நீங்கள் பயங்கர ஃபேமஸ் ஆவீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எது, நீங்கள் என்னென்ன திறமைகள் வளர்த்துக்கணும். சிலருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது, நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் வளர்த்துக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குது, எந்த திறமை உங்களுக்கு வீக்காக இருக்குது, நீங்கள் எதை டெவலப் பண்ணணும்னு சொல்லி கிளியராக நமக்கு பிக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் தான் அது. அதில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி அந்த 500லேருந்து 700 கொஸ்டின் சொன்ன பாருங்க, அதில் டெஸ்ட் எழுதி நீங்கள் அந்த ஆன்சர் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு ஓஹோ, நீங்கள் ஒருத்தர் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இதுதான் நானுன்னு. அதை படிக்கும்போது அதை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நமக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு வீக்காக இருக்கா, அப்போ இந்த விஷயங்கள் நம்ம வந்து வளர்த்துக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை வந்து கலத்துக்கிட்டு வளர்க்க நீங்களே வளர்த்துக்கும் போது நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். முக்கியமாக ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் வருதுங்களா, எக்ஸாம் முடித்த பிறகு அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு தெரியலன்றவங்க நிச்சயமாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் வர 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் கிளாஸ் இருக்குது. அதோட டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. இதில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டீட்டெயில்ஸில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், எல்லாருமே அட்டன் பண்ணிவிடு. முக்கியமாக பேரண்ட்ஸும் அட்டன் பண்ணணும், வேலைக்கு தேடுறவங்களும் அட்டன் பண்ணணும், வேலைக்கு போயிட்டுருக்கவங்களும் அட்டன் பண்ணணும், முக்கியமாக ஸ்கூல் பசங்களும் சேர்ந்து அட்டன் பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த நிலை என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிய ஒரு புதிய பரிணாமம்னு சொல்லாமே அதுக்குள்ளே வந்து அந்த டெஸ்ட் அதுக்கப்புறமா தான். இது வந்து ஒரு கிளாஸ், இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இதனால் நமக்கு என்ன நன்மைகள் தான் கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் எழுதி நீங்கள் அதுக்கப்புறம் டெவலப் ஆகும்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சூப்பராக மாற ஆரம்பிக்கும். இதுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், இதை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர், வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன்.